ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய சிவன் கோவில் இருந்தது. ஆனால் பல வருடங்களாக யாரும் அங்கே போகவில்லை. இரவில் அங்கே ஒரு பேய் சுற்றி வருகிறதாம் என்று மக்கள் கூறினர். ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட முடிவு செய்தான். ஊர் மக்கள் தடுத்தனர். அங்க போனா பேய் பிடிச்சிடும். ஆனால் அவன் சொன்னான், பேய் இருந்தாலும் சிவன் இருக்கிறார், அவரை நம்புகிறேன். அவன் இரவில் கோவிலுக்குள் நுழைந்தான். அப்போது காற்று பலமாக வீசியது. மணி தானாக அடிக்கத் தொடங்கியது. திடீரென வெள்ளை நிழல் ஒன்று அவன் முன் தோன்றியது. அது அந்த பேய். அவன் பயப்படாமல் சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து ஓம் நம சிவாய என்று மந்திரம் கூறினான். அந்த மந்திரத்தின் ஒலி பரவியவுடன் பேய் நடுங்கியது. அதன் குரல் மெதுவாக மனித குரலாக மாறியது. நான் இந்த கோவிலின் பழைய பூசாரி. தவறான வழியில் சென்றேன், அதனால் தான் எனக்கு இந்த நிலைமை என்று கூறியது. இவனின் ஒளி அந்த இடம் முழுவதும் பரவியது. பேய் அமைதியடைந்து ஒளியாக மாறி மறைந்தது. அதன் பிறகு அந்த கோவிலில் யாரும் பயப்படாமல் சிவனை வணங்கத் தொடங்கினர்.